இன்றைக்கி நம்ம சேனலில் உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய அந்த கருப்பு உளுந்தை வச்சு உளுந்து சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உளுந்து வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை மட்டும் தரது கிடையாதுங்க. உடல் எலும்பு வந்து நல்ல பலம் பெறதுக்கும் இந்த கருப்பு உளுந்தை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து இந்த உளுந்தை வச்சு உளுந்து சாதம், உளுந்தங்களி அல்லது உளுந்து துவையல் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா உடல் எலும்பு வந்து நல்ல பலம் பெறும். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இந்த உளுந்து சாதம் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கப் வந்து இந்த உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை வந்து நம்ம அப்படியே சாதம் செய்யாமல் இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சோம்னா இந்த உளுந்து சாதம் வந்து நல்ல வாசமாக இருக்கும். இது வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வறுக்க தேவை கிடையாது. கொஞ்சம் நம்ம வறுக்கும்போது நல்ல ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த உளுந்து சாதம் செய்கிறதுக்கு முழு கருப்பு உளுந்து எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி உடைச்ச உளுந்துனா தான் அந்த சாதத்தோடு சேர்ந்து இதுவும் நல்லா வெந்து வரும். இப்போ உளுந்து வந்து நல்ல வாசம் வந்துருச்சு. அந்த கலர் மாறுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். பேன் வந்து ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டில் இது வறுத்தாவே போதும். இதுக்கு தனியாக நான் அடுப்பை ஆன் பண்ணிலாம் வறுக்க தேவை கிடையாது. லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த உளுந்து சாதம் செய்கிறதுக்கு நான் 1 கப் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை வந்து தண்ணியில் நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு இந்த அரிசியை வந்து நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம். வழக்கமாக நம்ம சாதம் வைக்கிறதுக்கு எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைப்போமோ அது மாதிரி இந்த அரிசியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ அரிசியை ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம உளுந்த ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதையும் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உளுந்து சாதம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை அந்த தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 10 பல் பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நம்ம சாய்ஸ் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த வெந்தயம் ஜீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு முடி தேங்காயை துருவி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு வந்து மொத்தமாக அதில் சேர்த்துடணும். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 கப் அரிசிக்கு நான் வந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 கப் உளுந்து போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு 1 கப் தண்ணி, மொத்தம் வந்து நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசியை பொறுத்து இந்த தண்ணியோட அளவு வந்து மாறுபடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வழக்கமாக சாதம் வடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அது தண்ணி சேர்த்துக்கிட்டு கூட உளுந்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா சாதம் வந்து நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சாதம் ரொம்ப குழைவாக வேணும் அல்லது சாதம் வந்து கொஞ்சம் கஞ்சி பதத்தில் வேணும் அப்படின்னா கூட 1 கப் நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து போட்டதுனால இது பொங்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம். நீங்கள் சாதம் வந்து உங்கள் வீட்டில் எப்படி எந்த அளவு விசில் வைப்பீங்களோ அந்தளவுக்கு விசில் வச்சுக்கோங்க. ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ குக்கர் வெயிட் எடுத்துகிட்டு நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். மூடியை திறக்கும் போதே அந்த உளுந்தோட வாசம் வந்து கமகமன்னு இருக்குது. நம்மளோட ஹெல்த்தியான உளுந்து சாதம் வந்து நல்ல உதிரி உதிரியாக இப்போ ரெடியாக இருக்குது. இது கூட வழக்கமாக நம்ம சாதத்துக்கு எப்படி குழம்பு ஊற்றிப்போமோ அது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜோ அல்லது வெஜ் குழம்போ நம்ம ஊற்றி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து எள்ளு துவையல் வந்து இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். நல்ல ஹெல்த்தியான இந்த உளுந்து சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.